எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைன் யோகா ட்ரைனிங் பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நம்ம எப்படி ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்னஸ் நம்ம ஏன் பண்ணணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பெருசாக ஒன்றும் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ரெண்டாவது இதில் லாஸ் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. உங்களுக்கு யோகா கற்றுக்கிறது அவ்வளோ கஷ்டம் இல்லை. உங்களுக்கு யோகா தெரியலனா கவலை இல்லை, நீங்கள் சீக்கிரமாக கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அளவுக்கு சீக்கிரமாகவே டெவலப் ஆகிடலாம். ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் அட்டன் டைமில் ஆன்லைனில் பண்ணுறதுனால 100 பேருக்கும் 200 பேருக்கு கூட சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஒரே டைமில் அவ்வளோ பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுனால உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதே அளவு ப்ராஃபிட் ரொம்பவே அதிகமாக கிடைக்கும். ஸோ இதனால் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவுமே பெனிஃபிட்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி யோகா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு மற்றவங்களுக்கு டீச் பண்ணுற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குன்னா உங்களுக்கு அதுவே போதுமானது. இல்லை எனக்கு யோகாவை பற்றி நாலேஜ் இல்லை, எனக்கு யோகாவை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி சர்டிஃபிகேட் கோர்ஸ் நிறையாவே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஆஃப்லைன்லேயும் இருக்குது. யோகா டீச்சர் ட்ரைனிங் கோர்சஸ் அப்படின்னு நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா நிறையா வரும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 hour அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 hours 500 hours அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கோர்சஸ் அவைலபிளாக இருக்குது. அதில் நீங்கள் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணி ஈஸியாக எப்படி மற்றவங்களுக்கு யோகாவை டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத கற்றுக்கலாம். இந்த கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவாங்க. இன்க்ளூடிங் ஒரு பேசிக்லேருந்து எப்படி தொடங்கலாம், அவங்களுக்கு எந்த மாதிரி கோச்சிங் கொண்டு போகலாம், ஸ்டூடெண்ட்ஸை எந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு ஈஸியாக யோகாவை பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுசாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்படியெல்லாம் டீச் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாமே கிடச்சிரும். ஒரு நாலேஜபிள் பர்சனாக நீங்கள் மாறிடுவீங்க. இல்லை உங்களுக்கு ஆல்ரெடி யோகா என்கிட்ட பிஎஸ்சி யோகா முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கேன், எம்ஏ யோகா முடிச்சிருக்கேன், அதோட சர்டிஃபிகேட்ஸ் என்கிட்ட இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மட்டும் முடிச்சுக்கலாம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 200 hours கோர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டேவாக நீங்கள் இந்த கோர்ஸ் போனீங்கன்னா 25 days இந்த கோர்ஸ் வரும். 500 hours கோச் இருக்குது. அது போனீங்கன்னா உங்களுக்கு 1 டேக்கு 8 hours அப்படிங்கிற மாதிரி போட்டோன்னா 65 நாட்கள் வருது. இப்போ இந்த 65 நாட்கள் போனீங்கன்னா நீங்கள் குவாலிஃபைட் ஆயிடுவீங்க. உங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட்டும் கிடச்சிரும். இதை டீச் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது சர்டிஃபிகேட் வேணுமா, லைசன்ஸ் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை. இது உங்களுடைய நாலேஜை பொறுத்து தான் முழுசாக இருக்குது. நீங்கள் சர்டிஃபிகேட் உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காகவும் மற்றவங்களுக்கு எப்படி ட்ரெயின் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும் மட்டும்தான் சர்டிஃபிகேட்ஸ். இதை டீச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு லைசன்ஸோ சர்டிஃபிகேட் எதுவுமே இல்லை. இது நம்மளோட சாட்டிஸ்ஃபிகேஷனுக்காக வாங்கிக்கிறது. நம்ம கோர்ஸ் முடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கும். இதை மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம பண்ணுறதுக்கும் மற்றவங்களுக்கு டீச் பண்ணுறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம மற்றவங்களுக்கு எப்படி டீச் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் எல்லாமே இருக்குது. நம்ம கரெக்டான முறையில் ஒரு டீச்சிங் கொடுத்தோன்னா நம்மளை நிறைய பேர் அட்ராக்ட் ஆவாங்க, நிறைய கஸ்டமர்ஸ் வருவாங்க. நிறைய பேர் இப்போ யோகா மேலே அவேர்னஸ் வந்திருக்கு. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லேயும் யோகா மேலே நிறைய அட்ராக்ஷன் இருக்குது. அவங்க யோகா பண்ணுறதுக்காக நிறைய ஆர்வமாக இருக்காங்க. யோகானால் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது என்னென்னு உங்களுக்கே தெரியும், நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா யோகானால் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. உடலில் எந்த வியாதி வந்தாலும் என்ன பண்ணாலும் யோகானால் க்யூர் பண்ணுற அளவுக்கு யோகானால் முடியும். ஸோ அந்தளவுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ அதனால் யோகாவை பற்றி தெரிஞ்சவங்க கண்டிப்பாக அதை கற்றுக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்களா அப்படிங்கிற பயமே தேவையில்லை. நீங்கள் அவங்கள தேடி போக வேண்டியதில்லை. நீங்கள் டீச் பண்ணிங்கன்னா அவங்களே உங்களை தேடி கற்றுக்குவாங்க. நீங்கள் டெய்லி அவங்களுக்கு டீச் பண்ணலாம். அவங்களுக்கு ஒரு நல்ல ட்ரெயினராக இருந்து நீங்கள் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். சரி, இப்போ இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதான் நான் இப்போ ஆரம்பத்துலேயே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பெருசாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்காது. மிஞ்சி பண்ணால் ஒரு யோகா மேட் வாங்குற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரைனிங்கும் நீங்கள் டீச் பண்ணுற விதம் தான் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா டீச் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட ட்ரைனிங் எடுத்துக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுவாங்க. உங்களுக்கு பேசிக் யோகா நாலேஜ் இருந்தாலே போதுமானது. அது போக உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறத பற்றி நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் முடிச்சிங்கன்னா அதிலிருந்தே நீங்கள் கற்றுக்கலாம். நான் பிஎஸ்சி யோகா முடிச்சிருக்கேன், எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கேன், நான் யோகாவை பற்றி படிச்சிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு அதுவே போதுமானது. வேறு எந்த ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸோ இல்லை லைசன்ஸோ இதுக்கு தேவையில்லை. அதனால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம், எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஃபஸ்ட்டு இதை ஃப்ரீயாகவே எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஃப்ரீயாக சொல்லிக் கொடுத்து அவங்களோட டீச்சிங்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட டீச்சிங் ஸ்கில்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்காக நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரீ கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ஜாயின் பண்ணிக்கிங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஒரு ஆட்ஸ் க்ரியேட் பண்ணுங்கள், போஸ்டர்ஸ் க்ரியேட் பண்ணி சோசியல் மீடியாஸ்லாம் கொடுங்க.
ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய சோசியல் மீடியாஸ் இருக்குது. இதில் எல்லாம் வந்து இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையாவே இருக்குது. இதில் எல்லாம் நீங்கள் வந்து உங்களோட ஆடை வந்து கொடுங்க, இந்த மாதிரி ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவாங்க. வீடியோ கிளாஸுங்கிறனால எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வீடியோ கிளாஸில் அட்டன் பண்ணவங்களுக்கெல்லாம் நீங்கள் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு சில இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க, சில யோகாலாம் சொல்லிக் கொடுங்க. அவங்கள வந்து ட்ரெயின் பண்ணுங்கள். கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறமா உங்கள்கிட்ட வந்து ஆடியன்ஸ் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து பெய்டு கோர்ஸாக மாற்றிடலாம். வந்து உங்கள்கிட்ட முக்கியமாக ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா லேப்டாப் ஏதாவது ஒன்று தேவைப்படும். கண்டிப்பாக இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு மொபைலும் ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன், நல்ல இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னு அர்த்தம். மொபைலில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் ஒரு லேப்டாப் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து நீங்கள் வீடியோவை அப்லோட் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம். மொபைலில் எடுத்துகிட்டு வீடியோவை மட்டும் உங்களுக்கு கோர்ஸ் அப்போ வந்து டெய்லி 2 hours அப்ளை பண்ணிக்கலாம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகாவை பற்றின அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி வீடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் வந்து போஸ்ட் போடலாம். இதன் மூலயமா உங்களுக்கு வந்து இன்னுமே கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோசியல் மீடியாவில் போடுறதுனால வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் உங்கள் வீடியோ வந்து ரீச் ஆகும். ஸோ நிறைய பேர் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஆஃப்லைனில் பண்ணுறதுனால ஆன்லைனில் பண்ணுறதுனால நான் முதல்ல சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டன் டைமில் உங்களுக்கு நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இதனால் நீங்கள் ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். டெய்லி ஒரு 2 hours 3 hours இதுக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். இதை நீங்கள் ஒரு பார்ட் டைமாகவும் பண்ணிக்கலாம், உங்களுடைய ஃபுல் டைமாகவும் இதை பண்ணிக்கலாம். ஏன்னா இது உங்களுக்கு வந்து உங்களோட டைம் அண்ட் வெல் அண்ட் விஷயம் பொறுத்தது. ஸோ உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மேலும் இதை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஆல்ரெடி ட்ரெயின்டு பர்சனாக இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் வந்து ட்ரைனிங் இல்லாத பர்சனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கணும். அதுக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அமௌண்ட்டு செலவு பண்ணி நீங்கள் வந்து எப்படி மற்றவங்களுக்கு டீச் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ட்ரைனிங்கும் ரிசர்ச்சும் பண்ண வேண்டியது இருக்கும். அதை மட்டும் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நிறையா ஏர்ன் பண்ண முடியும். அவங்களுக்கு பொறுமையாக சொல்லிக் கொடுக்கறதுல தான் எல்லாமே இருக்குது. இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு உங்களுக்கும் தெரியும். அதனால் இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து சீரியஸாக எடுத்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் இதிலிருந்து அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து நீங்கள் இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட எஃபர்ட்டை போட்டு நீங்கள் வந்து கிளியர் கட்டாக எப்படி இந்த கோர்ஸை நம்ம வந்து மற்றவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா தெளிவாக கற்றுக்கிட்டால் தான் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக எஃபெக்ட் போட்டு இதை வந்து நல்லா கற்றுக்கிட்டால் மட்டும்தான் இதை வந்து உங்களால் மறுபடியும் கரெக்டாக டெலிவரி பண்ண முடியும். சில பேர் வந்து நான் ஏற்கனவே முதல்ல படித்தது அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மறுபடியும் படிச்சு தான் ஆகணும். நீங்கள் ஒவ்வொரு டைம் படிக்க புதுசாக தெரிஞ்சுக்குவீங்க. இதிலேருந்து நாலேஜை வந்து அதிகமாக அதை மட்டும்தான் மற்றவங்களுக்கு நம்ம அந்த நாலேஜை ஷேர் பண்ண முடியும். உங்களுடைய நாலேஜை நல்லா வளர்த்திக்கிட்டிங்கன்னா இதிலேருந்து ஒரு நல்ல அமௌண்ட் ஏர்ன் பண்ணலாம். அவ்வளோதான். நான் ஒரு 10 minutesக்குள்ளே பேசிக்காக இந்த பிஸ்னஸை பற்றி என்னென்ன சொல்லணும்னு நினச்சினோ அதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் அடுத்த வீடியோவில் அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டை பண்ணி போடுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வரும். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நான் முதல்லே சொன்ன மாதிரி இந்த வீடியோவில் வந்து பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோவை பற்றி, இன்னும் இந்த பிஸ்னஸை பற்றி மேலே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை பற்றி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.